உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை அன்பின் வாழ்த்துக்கள். என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நம் தொடர் செய்திகளை கேட்டுக்கொண்டு வராங்க. முதலாவது செய்தியில் இயேசுவை முதலாவது சந்தித்த குஷ்டரோகி என்ற ஒரு நபரை குறித்தும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு அநேக பாடங்களை நாம் படிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுத்தாங்க. இரண்டாவதாக இயேசுவை முகமுகமாய் சந்தித்த இரண்டாவது ஒரு நபர் வேதாகமத்தில் இருக்கிறாங்க. அந்த நபரை குறித்து தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம எப்பொழுதுமே தேவ செய்தியில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத எப்பொழுதுமே நினைவுபடுத்துவது உண்டு. முதல் காரியம் 1 கொரிந்தியர் 10:11 சொல்கிற அடிப்படையில் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்து நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? பைபிளில் எந்த சம்பவத்தை வாசித்தாலும் அதில் நமக்கு எச்சரிப்பு உண்டு, பாடம் உண்டு. விசேஷமாக முடிவு காலத்து நமக்கு தான் அது மிகப்பெரிய எச்சரிப்பு அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாருங்க. இரண்டாவது காரியம், நாம் பார்க்கக்கூடிய செய்திகளில் 3 பாயிண்ட்டை பார்ப்போங்க. ஒன்று, நபர் யார் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது, சம்பவம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மூணாவதா அதில் நமக்குள்ள பாடம் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் இரண்டாவதாக இயேசுவை சந்தித்த நபர் யார் அப்படின்னா, நபர் யாருன்னு பார்க்கலாங்களா? வாங்க வேத பகுதி கடந்து போய் அந்த நபர் யார் என்பதை கொஞ்சம் நம்ம படிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வாக்கியத்திலிருந்து 3வது வாக்கியம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேங்க. நபர் யார் என்பதை கொஞ்சம் கவனமாக கவனியுங்களேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ இயேசுவை முகமுகமாய் சந்திக்கிற நபர் யாருங்க? பிசாசு அப்படின்னு சொல்லுது பைபிள். இன்னொரு பேர் அவருக்கு சொல்லுது. என்ன பேர் தெரியுங்களா? சோதனைக்காரன். அப்போ இன்றைக்கி நம்ம இரண்டாவதா இயேசுவை முகமுகமாய் சந்தித்த நபரில் யாருங்க பார்க்க போகிறோம்? சோதனைக்காரன், பிசாசை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப மிக முக்கியமான எச்சரிப்பும் பாடமும் இந்த செய்தியில் நமக்கு அடங்கியிருக்குதுங்க. ஜெபித்து நம்ம கடந்து போகலாங்களா? அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய வேத பகுதியை நாங்கள் தியானிக்க கடந்து செல்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களோடு பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்தினால நாங்கள் வேதாகம பொக்கிஷங்களை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாருங்க, சோதனைக்காரன் அப்படின்னு சொல்லி நபர் யாருன்னு பார்த்துட்டோம். சம்பவம் என்னன்றதை ரெண்டாவது பார்க்கணும் இல்லைங்களா? மத்தேயு 4வது அதிகாரத்தில் 1லிருந்து 3 வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். சம்பவம் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் வாங்களேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், வார்த்தை வந்துருச்சிங்களா? சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அன்பானவர்களே, இரண்டாவதா இயேசுவை முகமுகமாக சந்திக்கிற நபர் யாருங்க? சோதனைக்காரன், பிசாசு முகமுகமாய் சந்திக்கிற ஒரு காரியம் இருக்குது. ஸோ இதில் 3 சோதனைகளை கிறிஸ்துவுக்கு அவன் கொண்டு வருகிறான். அதில் முதல் சோதனை என்னங்க? 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். முதலாவது ஒரு சோதனையை கொண்டு வரான். இந்த கல்லை அப்பமாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசித்து பாருங்க, அவன் பயன்படுத்துகிற வார்த்தை நீர் தேவனுடைய குமாரனையானால் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறான். நீங்கள் கேளுங்க, இந்த கல்லுகள் அப்பம் ஆகும்படி அவர் செய்தாதான் இவர் தேவனுடைய குமாரனா நிரூபிக்க முடியுமா? இல்லையே. அவர் ஞானஸ்நானம் இருக்கும் பொழுதே பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி பகிர்ந்தார் அல்லவா? ஸோ இங்கே இந்த சோதனை வரும்பொழுது கிறிஸ்து எப்படி அந்த சோதனையை கையாளுறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. வசனம் வாசிக்கலாங்களா? கீழே பாருங்க, 4வது வசனம். அவன் கொண்டு வருகிற சோதனையை இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்றத பாருங்களேன். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ
இந்த கல் அப்பமாகும்படி சொல்லுங்க, அப்பதான் நீங்க தேவனுடைய குமாரன் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படி சொல்றான். ஆனா ஆண்டவர் அப்படி நிரூபிக்கிறோன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் ஞானம் முழுக்க எடுக்கும் பொழுதே பிதாவாகிய தேவன் நீர் என்னுடைய நேசகுமாரன்னு சொல்லியிருந்தார். அதே போல இங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சம்பவத்தை பாருங்க. முதல் அவன் கொண்டு வருகிற சோதனையில கல்லை அப்பமாகும்படி சொல்றான். அப்ப உணவுல முதலாவது சோதனை அவன் கொண்டு வராங்க. இந்த உணவுல சோதனையை கொண்டு வரும் பொழுது கிறிஸ்து எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. சோதனை வரும்போது எப்படி ஆண்டவர் ஜெயிக்கிறார்ன்றத முதல் அனுபவத்தில் நம்ம பார்க்க முடியுதுங்க. ரெண்டாவது சம்பவம் என்னன்றதை படிக்கணும் இல்லைங்களா? அவன் ரெண்டாவது ஒரு சோதனையை கொண்டு வரான். அந்த ரெண்டாவது சோதனை என்ன? வசனம் 5 வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. முதல் சோதனையை கொண்டு வரான். சோதனையை கொண்டு வரும் பொழுது கிறிஸ்து அங்க எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் ஜெயிக்கிறாரு. இப்ப அவன் ரெண்டாவது ஒரு சோதனையை கொண்டு வரான். சோதனையை கொண்டு வரும் பொழுது என்ன செய்யறான் அப்படின்னா, நீங்க எழுதியிருக்கிறதுன்னு வரீங்களா, அப்ப வேதாகமத்தில் இப்படி எழுதியிருக்குதே, நீங்க செய்யுங்க. என்ன செய்யணும்? அவர் உப்பரிக்கையின் மேலையிலிருந்து தாழ குதியும்படி நீங்க குதியுங்க அப்படின்னு சொல்லி சோதனையை கொண்டு வராங்க. இப்ப கிறிஸ்து மீண்டுமாக எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்றத பாருங்களேன். அடுத்த வசனம் 7வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. மீண்டும் கிறிஸ்து எப்படிதான் ஜெயிக்கிறாரு? வேத வார்த்தையை கொண்டுதான் ஜெயிக்கிறார். இப்ப மூன்றாவது சோதனை என்ன என்பதை கொஞ்சம் படிச்சிருவோம். சம்பவம் என்ன என்பதை புரிஞ்சுக்குவோம் வாங்க. 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அன்பானவர்களே, நபர் யாருன்னு பார்த்தோம்? சோதனைக்காரன், பிசாசுங்க. இயேசுவை முகமுகமாய் சந்தித்த நபர் பிசாசு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சோதனைக்காரன் பார்க்குறோம். அந்த சோதனைக்காரன் என்ன விஷயத்தை கொண்டு வந்தான்? 3 சோதனைகளை கொண்டு வந்தான். 3 சோதனை. என்னென்ன சோதனை? முதல் சோதனை கல்லு அப்பமாகும்படி செய்யும் என்று சொல்றான். ரெண்டாவது சோதனை என்ன சொன்னா? உப்பரிக்கையின் மேலே இருந்து நீங்க தாழ குதிங்க, நீங்க எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி ஜெயிக்கிறீங்களே, அப்ப இதுவும் தானே வேதாகமத்தில் எழுதியிருக்குது. நீங்க உங்க பாதம் கல்லி இடராதபடி தேவதூதர்கள் வந்து உன்னை தாங்குவாங்கன்னு எழுதியிருக்கிறதே, அப்ப எழுதியிருக்கிறபடியே நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அப்பையும் கிறிஸ்து என்ன செய்யறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி அந்த சோதனையை ஜெயிக்கிறார். மூன்றாவதா, உலகத்தின் சகல சாம்ராஜ்யங்களையும் காண்பித்து என்னை தாழ விழுந்து பணிந்து கொள், எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்பையும் கிறிஸ்து உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை பணிந்து கொள்வாயாக என்று சொன்னான். மீண்டுமாக தேவன் அதை சொல்லும் பொழுது 3 சோதனைகளும் கிறிஸ்து ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்குறோங்க. அன்பானவர்களே, நபர் சம்பவத்தை பார்த்த நம்ம மூன்றாவது எதை பார்க்கணுங்க? நமக்கான எச்சரிப்பு, நமக்கான பாடம் என்ன? அதில் முதல் சோதனையிலிருந்து முதலாவது ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னதன் அடிப்படையில் அந்த கல் அப்பமானாதான் அவர் தேவனுடைய குமாரனா? இல்லையே. ஞானம் முழுக்க எடுக்கும் பொழுதே அவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி பகரப்படுகிறாரே, அதை செய்துதான் அவர் தேவனுடைய குமாரன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவன் சோதனை எதில் கொண்டு வரான்? உணவில் கொண்டு வரான். ஏன் உணவில் கொண்டு வந்தான்? அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறாருங்க, மிகுந்த பசிங்க. பசியில் இருக்கிறத அவன் அறிந்து கொண்டதுனால அவரை ஈஸியாக வீழ்த்துவதற்கு அவன் உணவை கொண்டு வரான். இங்கே அவன் ஏன் உணவை கொண்டு வந்தான்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. முதலாம் ஆதாம் உணவில் தான் விழுந்தான். ஆனால் 2ஆம் ஆதாகிய கிறிஸ்து உணவில் விழாமல் என்ன பண்ணிட்டார்? அவர் ஜெயிச்சிட்டார். முதல் ஆதாமை வீழ்த்துவதற்கு அவன் என்ன வகையை தேடிக்கொண்டு வந்தானோ அதே 2ஆம் ஆதாமுக்கு அவன் கொண்டு வந்தான். ஆனால் கிறிஸ்து அற்புதமாய் ஜெயித்தார். எப்படி ஜெயிச்சாரு? எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேத வாக்கியத்தை தன் வாழ்க்கையில் முன்னிறுத்தி அந்த சோதனையை ஜெயிக்கிறாருங்க. அன்பானவர்களே,
இந்த முதலாவது சோதனை நமக்கு என்ன எச்சரிப்பை கொடுக்குது அப்படின்னா, இந்த முடிவு காலத்தில் நமக்கு அது என்ன எச்சரிப்பாய் மாறுது அப்படின்னா, கிறிஸ்து சொன்னார், இந்த முடிவு காலத்தில் நமக்கு அதில் என்ன எச்சரிப்பு அப்படின்னா, பெருந்திண்டினாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை வேதாகமத்தில் இருக்குதுங்க. இந்த முடிவு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை எதில் வரும் அப்படின்னா, பெருந்திண்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவில் சோதனை வரப்போகுது. ஆதாம் ஏவாளை எப்படி உணவில் வீழ்த்தினானோ அதே போல கிறிஸ்துவையும் வீழ்த்துவதற்கு அவன் வகை தேடனா. ஆனால் கிறிஸ்து வேத வாக்கியத்தை தன் முன்னிறுத்தி சோதனையை ஜெயிச்சாருங்க. ஸோ அதே போல் இந்த முடிவு காலத்தில் நமக்கும் சோதனை எதில் வரப்போகுது அப்படின்னா, உணவில் வரப்போகிறது. அப்போ உணவில் சோதனை வருகிற வேளையில் நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறேங்க. ரொம்ப அற்புதமான வேத பகுதி. எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இதில் லூக்கா 21வது அதிகாரம் 34வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆண்டவர் இந்த முடிவு காலத்தில் நமக்கு கிறிஸ்துக்கு சோதனை வந்தது போலவே நமக்கு எங்கே சோதனை வருகிறது அப்படின்றத அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறாருங்க. லூக்கா 21வது அதிகாரம் 34வது வாக்கியத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக நீங்களும் உங்கள் வேதாகமத்தில் கொஞ்சம் பாருங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ உணவில் சோதனை எப்படி கொண்டு வந்தானோ அதே போல் முடிவு காலத்தில் அவன் சோதனை இதில் கொண்டு வர போகிறான், உணவில் கொண்டு வர போகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெருந்திண்டியாய் மாறிடாதீங்க. எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பா எங்கள் காலத்திலாம் ஊருக்கு ஒரு ஹோட்டல் இருக்கிறதே பெரிய விஷயம்பா. ஆனால் இன்றைக்கி திரும்புகிற திசையெல்லாம் என்ன தான் இருக்குது? ஒரு பக்கம் ஹோட்டல் இருக்குது, இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே போகிறவங்க அங்கே போய் தான் ஆகணும். ஹோட்டலுக்குள்ளே போகிறவங்க எங்கே போய் ஆகணும்? ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் ஆகணும். ஏன் அப்படின்னா, உணவு கடைசி காலத்தில் மிகப்பெரிய சோதனையாக இருக்க போகிறது என்பதை முதலாவது சோதனையிலிருந்து ஆண்டவர் நமக்கு நல்ல பாடத்தை கொடுக்குறாருங்க. சரி, இரண்டாவது சோதனைக்கு வருவோம் பாருங்களேன். கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாரு? வேதாகமத்தை முன்னிறுத்தி ஜெயிச்சாரு. நாமும் சோதனைகள் வரும்பொழுது வேதாகமத்தை முன்னிறுத்தி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி நம்ம சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ அடுத்ததாக பாருங்க, இரண்டாவது சோதனை. அவன் எதை பயன்படுத்தினா? அங்கே வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவன் சொன்னான், பாருங்க எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னீங்களே சரிதான், ஆனால் இங்கே வேத பகுதியில் நீங்கள் உங்கள் பாதம் கல்லில் இராதபடிக்கு தேவதூதர்கள் வந்து தாங்குவார்கள்னு எழுதியிருக்கிறதே, அப்போ நீங்கள் குதிங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எப்போ தேவதூதர்கள் வந்து தாங்குவார்கள் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது இல்லைங்களா? எல்லா நேரத்துலையும் விழுந்தா தேவதூதர்கள் வந்து தாங்கிடுவாங்களா? அவன் நீங்கள் வேத வசனத்தை தானே பயன்படுத்துகிறீங்க, அப்போ நானும் வேத வசனத்தை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அவன் பயன்படுத்துகிற முறையை கவனிக்கணும். வேத பகுதியை முழுமையாக அவன் பயன்படுத்துகிறானா? இல்லை, அவனுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு பாதியை ஒமிட் பண்ணி போட்டுட்டான். பாதியை நீக்கிட்டு பாதியை தாங்க கொண்டு வரான். எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? வாங்க 91வது சங்கீதம் வந்தோம் அப்படின்னா 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிங்க. அதில் பாருங்க, அவன் பயன்படுத்தின வார்த்தையை இங்கிருந்து தான் எடுத்து பயன்படுத்துகிறான். சோதனைக்காரன் 91வது சங்கீதத்தை தான் எடுத்து பயன்படுத்துகிறான். அவன் பயன்படுத்துகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. சங்கீதம் 91 11 12. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இப்போ எப்போ ஆண்டவர் தூதர்கள் கட்டளையிடுவார்னா, உன் வழிகள் எல்லாம். அப்போ நம்முடைய வழிகள் எப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்குதோ அப்போ தான் தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? நம்மளை தாங்குவாங்க. அன்னைக்கு கிறிஸ்து கிட்ட அவன் வேத வசனத்தை பயன்படுத்தும் பொழுது முழுமையான வேத வசனத்தை பயன்படுத்தலை, பாதியை மறைச்சிட்டு பாதியை தாங்க கொண்டு வந்தான். எப்படி ஆதாம் ஏவாள் கிட்ட அவன் பாதியை மறைத்து பாதியை வெளிப்படுத்தினானோ அதே போல இந்த முடிவு காலத்திலையும் பாதி வேத வசனத்தை மறைச்சி பாதி வேத வசனத்தை வெளிப்படுத்தி அநேக வஞ்சகங்கள் நடைபெறுகிறது. அப்போ நமக்கு என்ன எச்சரிப்பு? ஒரு வசனத்தை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா பெரையாப்பட்டினத்தின் மக்களைப் போல உட்கார்ந்து அதை ஆராய்ந்து வசனம் இப்படி தான் இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த முடிவு காலத்தில் மாபெரும் வஞ்சகங்கள் நடைபெற போகிறது. வஞ்சகங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் வரப்போகுதுங்க? வேத வசனத்தின் அடிப்படையில் வரப்போகுது. அப்போ வேத வசனத்தின் அடிப்படையில் வஞ்சகங்கள் வரும்பொழுது நாமளும் கிறிஸ்து ஜெயிச்சது போல நாமும் என்ன செய்யணுங்க? ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயத்தை இரண்டாவது பாடம் நம்ம படிச்சுக்கிறோங்க. மூன்றாவது சோதனை,
மூன்றாவது சோதனையை உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக காண்பித்து என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளுங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு. அன்பானவர்களே, இந்த விஷயத்தை யோசித்து பாருங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிற விதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் சாத்தானை ஜெயிக்கிற வழிமுறைகளை எல்லா காரியங்களிலையும் அவர் வேத வார்த்தையை தான் பயன்படுத்தினார். ஆனால் இந்த மூன்றாம் சோதனையை நாம் ஜெயிக்கும் பொழுது ஆண்டவருடைய கற்பனையை மீறுவதற்கு அவன் இயேசு கிறிஸ்து உந்தி தள்ளுறான். ஏன்னா கர்த்தருடைய கற்பனை என்ன சொல்லுது? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவருக்கு தான் ஆராதனை, அவருக்கு தான் துதிகன மகிமை. இப்போ அந்த துதிகன மகிமையை அவன் பெற்றுக்கொள்வதற்காக அவன் அந்த சோதனையை வைக்கிறான். ஆனால் கிறிஸ்து அந்த சோதனை எப்படி ஜெயிச்சாரு? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரையே பணிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவனை பணிந்து கொள்வதற்கு பதிலாக அநேக நேரங்களில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய நாளையும் நேரத்தையும் மறந்து மனிதர்களாகிய நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தொழுகையை அநேக நேரங்களில் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஞானமாக பேசுகிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போலவே நாமும் இயேசுவை முன்னிறுத்தி, அவர் வேதாகம வார்த்தைகளை எப்படி முன்னிறுத்தி அவர் சோதனையை மேற்கொண்டாரோ அதே போல நாமும் சோதனையை மேற்கொள்கிறோமா? இந்த மூன்றாவது சோதனை முடிவு காலத்தில் மிகப்பெரிய சோதனையாக வரப்போகுதுங்க. யாரை தொழுது கொள்வது, எந்த நாளில் தொழுது கொள்வது என்ற மிகப்பெரிய சோதனை வரப்போகுதுங்க. ஏன் அப்படின்னா தொழுகையில் தான் இந்த உலகத்தினுடைய முடிவே இருக்கிறது அப்படின்றத கர்த்தருடைய வேத புத்தகம் தெளிவாக சொல்லுதுங்க. ஸோ நம்ம ஆண்டவர் ஜெயிச்சது போல உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து அவரையே தொழுது கொள்வாயாகன்னு சொல்லி ஜெயிச்சாரு. இன்னைக்கு நாமும் அவர் ஒருவரையே தொழுது கொள்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோமா? அன்பானவர்களே, சிந்திச்சு பாருங்க. 3 சோதனைகளை சோதனைக்காரன் கொண்டு வந்தான். அந்த 3 சோதனைகளையும் கிறிஸ்து ஜெயித்த விதம் வேதாகம வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதே போல மீண்டும் அவன் வேதாகம வார்த்தையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அங்க கிறிஸ்து சரியா கவனிச்சு அந்த சோதனையும் அவர் மேற்கொள்றாரு. மூன்றாவது, அவரை பணிந்து கொள்ளும்படி அவன் கற்பனையை மீறுவதற்கு அவன் உந்தி தள்ளுறான். அந்த இடத்துல கூட கிறிஸ்து கற்பனையை தூக்கி காப்பாற்றுகிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம நிறைய நேரங்களில் பார்க்க முடியுதுங்க. அன்பானவர்களே, தொழுகை என்று வரும்பொழுது இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் எந்த நாளில் தேவனை தேடணும், எந்த நாள் ஆண்டவருக்குரிய நாள் நமக்கு தெரியுங்க. ஒருவேளை இந்த சாத்தான் உலக ஆஸ்திகளை எல்லாவற்றையும், உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சு, பாருங்க இதையெல்லாம் உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் என்னை பணிந்து கொள்ளுங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை ஒரு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோங்க. கிறிஸ்து ஜெயிச்சது போலவே நாமும் ஜெயிக்கிறோமா? 3 பாடங்களை நம்ம பார்த்தோம். 3 சோதனை, 3 பாடம். முதல் சோதனை உணவில் வந்துச்சு. அதே போல் முடிவு காலத்தில் நமக்கும் சோதனை இதில் தான் வரப்போகுது, உணவில் தான் வரப்போகிறது. உணவில் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை பார்த்துக்கிறோம். இரண்டாவது சோதனை எப்படிங்க வந்துச்சு? வேத வாக்கியத்தை பயன்படுத்துறீங்களா, நானும் வேத வாக்கியத்தை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அவனும் வேத வாக்கியத்தை கொண்டு வரான். ஆனால் வேத வாக்கியத்தை எப்படி பயன்படுத்துகிறான்? தனக்கானதை எடுத்துக்கொண்டு முழு வேத பகுதியை அவன் கொண்டு வரல, அவனுக்கு எது தேவையோ அந்த வேத பகுதியை மட்டும் கொண்டு வந்து வைக்கிறான். உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தான் அவர் தேவதூரில் கட்டளையிடுவார். இப்போ நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றலையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற வாழ்க்கை எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்குது? நல்லா சிந்திச்சு பாருங்க. மூன்றாவது, கர்த்தராகிய தேவன் ஒருவரையே பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெயிக்கிறாரே. நாமும் இந்த காலத்தில் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து சாத்தானாகிய எதிராளி நாம் ஜெயிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இயேசுவை முகமுகமாய் சந்தித்த சோதனைக்காரன் முடிவு காலத்தில் உங்களையும் என்னை முகமுகமாய் சந்திப்பதற்கு அவன் வந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. எப்படி இறங்கியிருக்கிறான்னு சொல்லு தெரியுங்களா? மிகுந்த கோபத்தோடு எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன பண்ணுறானா, சுற்றி அலைந்து திரிகிறான். இந்த முடிவு காலத்தில் கர்த்தருடைய வேத புத்தகத்தை நீங்களும் நானும் இருதயத்தில் பதித்து வைக்கல அப்படின்னா நாம் சோதனையை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்து ஒவ்வொரு சோதனைகளையும் எப்படி ஜெயிச்சாரு? வேத வாக்கியத்தை முன்னிறுத்தி தாங்க ஜெயிச்சாரு. ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, கடைசி காலத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சம் என்ன என்பதை கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு அழகாக அதை வெளிப்படுத்தி காட்டுதுங்க. ஆமோஸ் புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, வேத வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆகாரத்துக்குரிய பஞ்சம் அல்ல,
கர்த்தருடைய வசனத்தை கேட்க கூடாதபடி ஒரு பஞ்சம் வருகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு பஞ்சம் வருகிறது. ஸோ கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது அப்படின்னா, இந்த முடிவு காலத்தில் கர்த்தருடைய வேத வசனத்தை எவ்வாறு நம் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் எவ்வாறு அதை தகுதிப்படுத்திக் கொள்ள வைத்துக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலம் வருது, வேதாகமம் கையில் கிடைக்கப்பட முடியாத ஒரு காலம் வருது. வேத வசனங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்தில் வேத வசனம் நம் மனசில் இல்லை அப்படின்னா எதிராளியை நம்மால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாதுங்க. ஸோ இந்த 3 சோதனைகளிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கிய பாடங்கள். கடைசி காலத்தில் ஒரு சோதனை வருது. அது எதில் வருது? உணவில் வருது. உணவில் சோதனை வரும்பொழுது கூட வேத வாக்கியத்தை பயன்படுத்தி வேத வாக்கியம் என்ன சொல்கிறதோ அதை முன்னிறுத்தி ஜெயிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் தேவன் நம்ம கையில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அவன் வேத வாக்கியத்தை எடுத்து வந்து பயன்படுத்தினாலும் வேத வாக்கியம் அப்படிதான் சரியாக சொல்லுதான் அப்படி என்பதை ஆராய்ந்து பார்த்து வேத வசனத்தை உயர்த்தி நம்ம வாழ்க்கையை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு தருணத்தை கொடுக்குறாருங்க. மூன்றாவதாக, அவன் தேவனுடைய கற்பனை மீறுவதற்கு உலகத்தின் சகல ஆசீர்வாதங்கள் நம்ம கண்ணு முன்னாடி காட்டினாலும் இது எல்லாம் எனக்கு வேண்டியதே இல்லை, சொத்தா நினைக்கிறது என் தெய்வம் தான், அவர் தான் எனக்கு தேவை என்று சொல்லி நாம் தேவனுடைய பாதபடிக்கு நம்ம சமர்ப்பிப்போம் அப்படின்னா நிச்சயமாகவே கிறிஸ்து அந்த 3 சோதனைகளை மேற்கொண்டதுக்கு அப்புறம் யார் வந்து தேர்ச்சினாங்களாம்? தேவ தூதர்கள் வந்து தேர்ச்சினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த 3 சோதனை இன்றைக்கி நம்ம உலகத்தில் நமக்கு முன்பதாக இருக்குதுங்க. இந்த 3 சோதனைகள் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா நம்மையும் அங்கே ஆராட்டி பாராட்டி நம்மளை தேற்றுவதற்கு பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போகணும் அப்படின்னா சோதனைக்காரனை சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு நபர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். சோதனைக்காரனை ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் வேத வாக்கியம் இருக்கிறதா? சோதனைக்காரன் கொண்டு வருகிற ஒவ்வொரு சோதனைகளை மேற்கொள்வதற்கு நம்மிடத்தில் வேத வாக்கியங்கள் நிலை கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை என்கிட்ட இதுவரைக்கும் நான் வேத வசனத்தை என் இருதயத்தில் வைக்கவே இல்லையே, வசனத்தை கேட்கக்கூடாதபடி ஒரு பஞ்சகாலம் வருகிறதே, நான் என்ன செய்வேன், இதுவரைக்கும் என் மனசில் வேத வாக்கியம் இல்லவே இல்லையே என்று சொல்லி ஏக்கமுடைய பிள்ளைகளாக ஒரு வேளை இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் மீண்டுமாக ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. எப்பா, வேதத்தை இன்னிலாந்தாவது படிக்க ஆரம்பி. சத்தியத்தின் மூலமாக உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த நொடியிலாவது நீ வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பி. வேதாகமம் கிடைக்க முடியாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. அந்த பஞ்சகாலத்துக்கு முன்பதாக நீ வேதாகமத்தை சேர்த்து கொண்டு வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறாரு. ஜெபித்து நாம் முடிவு பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதோ சோதனைக்காரன் கொண்டு வருகிற 3 சோதனைகளை கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோமே தகப்பனே. முக்கியமாக முடிவு காலத்தில் எங்களுக்கு அது மிகப்பெரிய எச்சரிப்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோமே ராஜா. அந்த எச்சரிப்பை நாங்களும் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் வேத வாக்கியத்தை முன்னிறுத்தி வேத வாக்கியத்தினாலே நாங்கள் ஒவ்வொரு சோதனைகளையும் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க உதவி செய்யுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை என்கிட்ட இல்லை அப்படின்னா எங்களுக்கு தயவாய் தாங்க ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தரை கற்பனையை மீறுவதற்கு சாத்தான் உலக ஆசீர்வாதங்களை கண் முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் அது அல்ல ஆசீர்வாதம், என் தெய்வம் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி 3 சோதனைகளை ஜெயிப்பதற்கு இந்த சத்தியத்தை கேட்டு ஒப்படைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உங்க தயவுள்ள கரம் மீதமுள்ள நேரங்களின் நாட்களையும் தாங்கும்படியாய் மீட்பர் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் மீண்டும் ஒரு தேவ செய்தியில் சந்திப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.